அவர் போய் விஜய்கிட்ட பேசிட்டு இருந்தாராம் 1 மணி நேரம். 3 நிமிஷம் தான் விஜய் அவர்கிட்ட திரும்பி பேசினாராம். அதாவது இவர் சொல்கிறத அவர் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாராம். இஸ் எ குட் லிசனர். சில பேர் அடுத்தவனை பேச விட மாட்டாங்க, என்ன மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் எப்படின்னா அடுத்தவங்களை பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அது அவருக்கு அவர் வளர்ப்பு, அவர் படித்த விதம், வளர்ந்த விதம், குடும்ப பாங்கில் இருக்குது. ஸோ எல்லாரும் எல்லாத்துக்கும் சீமான் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமாங்க? கரெக்டாக வைகோ மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? கத்துன்னு கத்துவார் மேடையில் ஏறிக்கிட்டு. சில பேருக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு குணாம்சம் இருக்கும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் நம்ம மௌனம் தான் சரியான பதில். மக்களுக்கு எல்லாம் தெரியுது. அவர் பேசலைன்னா கூடங்க சோஷியல் மீடியாவில் அவருக்காக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அதனால் விஷயங்கள் வெளியே வருது. அதனால் அவருடைய அவர் மெத்தட் ஆஃப் டீலிங் திங்ஸ்